ஒரு பெரிய வேலையை ஒன்று பார்த்து விட்டாங்க. இப்போ வெயில் சுத்தமாக தாங்க முடியல. தாபாவில் எப்போவுமே சில்லுன்னு வந்து நம்ம சென்னைக்குள்ளே சாப்பிட்றனாலும் சரி, சவுத் இந்தியாவில் சாப்பிட்றனாலும் சரி, தாபாவில் வந்து தயிர் சாதம் கேட்டால் சில்லுன்னு சூப்பராக பண்ணி தருவாங்க. அந்த தயிர் எடுத்து அப்படியே பானையில் வச்சு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் இங்கே கேட்டேன். ஃபஸ்ட்டு தயிர் கேர்ட் ரைஸ் அப்படின்னா அந்த கேர்ட் ரைஸே அவனுக்கு புரியல, கேர்ட்னா என்னன்னே தெரில. அதுக்கப்புறம் கூகுளில் போட்டு ஹிந்தியை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படின்றத காட்டினேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோவும் காட்டினேன். அந்த ஃபோட்டோவை காட்டினோன்னா ஓகேன்ட்டு போனாங்க. சரி ஓகே சில்லுன்னு எடுத்துகிட்டு வருவான்னு பார்த்தா தயிரை கொண்டு போய் கடாயில் ஊற்றி சூடு பண்ணி தாளித்து அப்புறமேக்கி தயிர் சாதத்தில் தக்காளி போட்டிங்க தான் பார்த்தேன். மிளகா பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு புலாவோட தயிர் ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சான். சரி பட்ஜெட் கம்மியாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தயிர் சாதனம் ஒரு 50 ரூபா 60 ரூபா தான் கேட்பானுங்கன்னு நினச்சி சொன்னால் அந்த கொண்டு வந்து வச்ச தயிர் ப்ளஸ் புலாவ் ஒரு காம்பினேஷன் பண்ண அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு கூட தெரில.